யாருக்காவது இந்த ஃபோன் ஞாபகம் இருக்கா? Huaweiஓட SNP6. இது சில வருஷம் முன்னாடி வரையில் ஸ்லிம்மெஸ்ட் ஃபோன் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. கொஞ்சம் ரொம்பவே ஐஃபோன் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஐஃபோன் மாதிரி இல்லை. பட் அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் Huawei ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க, ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த P20 Pro பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 கேமராவோட வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் டச் டெக்னாலஜி, இப்போ 3D டச்சுன்னு நம்ம ஆப்பிளில் பார்க்குறது, சாம்சங் ஹோம் பட்டனுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் டச், இது ஃபர்ஸ்ட் Huawei தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி டிஸ்பிளேயை சஃபயர் ஸ்க்ரீனால் கவர் பண்ணி வந்த முதல் ஃபோனும் Huawei தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பின்னாடி அந்த கிரேடியன்ட் பேக் பார்த்துட்ருக்கோம்ல, இப்போ ஓப்போ எல்லா பிரான்ச்சுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் Huawei தான் முதல்ல எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி எப்படி ஆப்பிளை ஃபாலோ பண்ணி ஆப்பிள் மாதிரியே ஒரு UI, ஆப்பிள் மாதிரியே ஃபோன்ஸ் அப்படி பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிராண்ட் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் ஃபர்ஸ்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க, ஒரு மார்க்கெட் லீடராக வர மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாத்துக்குமே அடுத்த ஸ்டெப். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோன் இல்லை, 2 ஃபோனில் 3 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. Huawei P20 Pro, P20X. ஸோ இந்த வீடியோவில் இதில் என்னெல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இப்போ மார்க்கெட் லீடர்ஸாக எல்லாரும் அவங்கள எடுத்துக்கணுங்கிறதுக்காக என்ன மாதிரி இனோவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் ஸ்பெக்ஸ் நிறைய பேர் பார்க்குறதில்ல, ஏன்னா டாப் சிப் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உள்ளே டிக் பண்ணி பார்க்க போகிறதில்ல. ஆனால் இதில் கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர், 14 நானோமீட்டர், 10 நானோமீட்டர், கம்மியான நானோமீட்டரில் சின்ன சின்ன சிப்ஸாக எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சில வருஷம் முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து 7 நானோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு யாரும் பண்ணியிருப்பாங்க, யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மோஸ்ட்டாக ஆப்பிள் இல்லை குவால்காம் அப்படின்னு பதில் சொல்லியிருப்பேன். மேபி சாம்சங்னு கூட சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு அரை தூக்கத்தில் எழுப்பி கேட்டிருந்தாங்கன்னா மேபி மீடியாடெக்னு கூட வளர்த்திருப்பேன். ஆனால் கண்டிப்பாக Huaweiங்கிறது என் வாயில் வந்திருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக Huawei தான் 7 நானோமீட்டர் சிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டான ஃபோன் ஆப்பிள் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் ஆப்பிளுக்கு காம்படிட்டிவாக ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் சாம்சங் பண்ணல, இன்னும் குவால்காம் பண்ணல, இன்னும் மீடியாடெக் பண்ணல. மீடியாடெக் வந்து என்ன மொக்க பிராண்டு, அது ஏன் இதோட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, மீடியாடெக் வந்து பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்தாலும் நிறைய ஃபோன்ஸில் வருது. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவழிக்கிறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு. ஆனரோட சிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Huawei சிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா Huawei ஆனர் 2 பிராண்டில் மட்டும்தான் வருது. ஸோ மீடியாடெக் ரொம்ப பெரிய கம்பெனி. மீடியாடெக், சாம்சங், குவால்காம் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே இங்கே Huawei இந்த 7 நானோமீட்டரில் உள்ள ஹை சிலிகான் Kirin 980 எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இது அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மட்டும் கிடையாது, இதில் உள்ள அந்த கோர் ஸ்ப்ளிட்டப் கூட ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக octa கோர் சிப் அப்படின்னு பார்த்தா 4 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், 4 லோ பர்ஃபார்மன்ஸ் பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் அப்படின்னு தான் ஸ்ப்ளிட்டப் இருக்கும். இங்கே 4+2+2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லோ பவர் எஃபிஷியன்ட் A55 கோர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க 1.8 GHz கிளாக் ஸ்பீடில். இது உங்களோட பேசிக் டாஸ்க்ஸ், நார்மலாக UIக்குள்ளே மூவ் பண்ணுறது அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் பவர் வேணும்னா 2 A76 கோர்ஸ் 1.92 GHz கிளாக் ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. கேமிங், ரெண்டரிங் அந்த மாதிரி ரொம்ப பவர் அதிகமாக தேவை அப்படின்னு பார்க்கல இன்னும் 2 A76 கோர்ஸ், இது 2.6 GHz கிளாக் ஸ்பீட் வரைக்கும் போகும். ஸோ இன்னமும் இதை நாங்கள் கையில் வாங்கி டெஸ்ட்லாம் பண்ணல. ஸோ ஓரளவுக்கு வாயில் வர சொல்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். பட் உண்மையில் கிடையாது, தியரட்டிக்கலாக சொல்கிறேன். தியரட்டிக்கலாக இது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 845, Exynos 98 நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரியலிஸ்டிக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் இந்த ஃபோனுக்கு கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இம்போர்ட் பண்ண பார்க்குறேன். கையில் கிடச்சோன்னே இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டான வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சில வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு Huawei சிப்புனாலே வந்து ஒரு மீடியாடெக்கோட மிட்ரேஞ்ச் சிப் அந்த ரேஞ்சுக்கு தான் பார்த்துட்ருந்தோம். பட் இப்போ இன்றைக்கி தேதிக்கு GPU இன்னமும் குவால்காம் அளவுக்கு அங்கே இல்லை. GPUவில் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. GPUவை கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்குன்னு தெரில, போன ஜென்ரேஷன் வரைக்கும் குவால்காம்க்கு ஈக்குவலாக இல்லை. ஆனால் GPUவை கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கன்னா கடைசி 2 ஜென்ரேஷனாகவே அவங்களோட CPU வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் CPUவோட பெட்டராக இருந்துச்சு. ஸ்பீட் டெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா Kirin 960 ஸ்னாப்ட்ராகன் 835ஓட CPU பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ரெண்டரிங் அந்த மாதிரி டாஸ்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. Kirin 970 ஸ்னாப்ட்ராகன் 845ஓட ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு.
சாம்சங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா சாம்சங் அவங்களோட எக்ஸினோஸ் சிப்ஸ் எல்லாமே கெப்பாசிட்டி கம்மி பண்ணி தான் விடுறாங்க. ஏன்னா அவங்க சாம்சங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸினோஸ் சிப்பை இந்தியாவில் விற்கிற S9லையும் Note 9லையும் எக்ஸினோஸ் கொடுக்குறாங்க. யூஎஸில் விற்கிறதுல ஸ்னாப் ட்ராகன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எக்ஸினோஸ் சிப்பை ஸ்னாப் ட்ராகனுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஃபீச்சர்ஸை ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, Note 8ல் வந்து எக்ஸினோஸ் சிப்பில் 4K 60 FPS ரெக்கார்டிங் சப்போர்ட் ஆகும். ஆனால் சாம்சங் வேணும்ட்டே கட் பண்ணாங்க. ஏன்னா குவால்காமால், அதாவது ஸ்னாப் ட்ராகன் 835ஆல் அதை சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால சாம்சங் இப்போ எவ்வளோ பவராக விட்டுட்ருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. ஃப்யூச்சரில் சாம்சங் ஏதாவது ஒரு ஃபோனை வெறும் எக்ஸினோஸ் மட்டும் வச்சு விட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்டில் தான் தெரிய வரும். எனிவே, கதையை விட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன். திருப்பி வருவோம். ப்ராசஸர் மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களை பார்ப்போம். பேட்ரி. சாம்சங் இப்போ Note 7 வெடிச்சதுலேருந்து பேட்ரி கெப்பாசிட்டி ரொம்ப புஷ் பண்ணல. Note 8ல் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் Note 9ல் 4000 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் Huawei கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட டாப் ஃபோன்ஸில் பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ Mate 20ல் வந்துட்டு Note 9ல் இருக்கிற மாதிரியே 4000 mAh, Mate 20 Proவில் அதோட பெரிய 4200 mAh, Mate 20Xல் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெறும் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் இல்லை, சார்ஜிங்னு வரையிலையும் Huawei கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ Supercharge, Huawei Supercharge அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4000 mAh பேட்டரி Mate 20ல் இருக்குல்ல, அது வந்து 0 to 50 வெறும் அரை மணி நேரத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Mate 20 Proவில் அதோட அதிகமாக 0 to 70 அரை மணி நேரத்தில் 40 வாட் Huawei Supercharger கொடுக்குறாங்க. அது கூட இன்னொரு விஷயம் என்னென்னா, சார்ஜிங்னு வரையில் வயர்லெஸ் சார்ஜிங் சாம்சங் பல வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. Huawei இப்போ அவங்களும் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க Mate 20 Proவில். இன்னொரு காமெடியான ஒரு ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் சும்மா மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன், மேபி எங்கேயாவது யூஸ் இருக்கலாம். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதாவது Mate 20 Proவில் நீங்கள் வேறு ஏதாவது கம்மியான பேட்டரி இருக்கிற ஃபோனை, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஃபோனை இது மேலே வச்சிங்கன்னா இது ஒரு வயர்லெஸ் சார்ஜராக அதை சார்ஜ் பண்ணும். ஓகே, ஐஃபோனை சார்ஜ் பண்ணலாம், ஐஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி தான், இதெல்லாம் ஃபைன். பட் கையில் இருக்கிற 4200 mAh எடுத்துகிட்டு போய் மற்றதை சார்ஜ் பண்ண மாட்டோம், அதுக்கு ஒரு பவர் பேங்க் வச்சுருப்போம். பட் ஸ்டில் ஒரு ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து கேமராஸ்னு வரையில் Huawei அவங்களோட போன ஜென்ரேஷனில் உள்ள பிளாக் அண்ட் ஒயிட் சென்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஒரு 20 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் சென்சர் கொடுத்துருக்காங்க. LGயோட G சீரீஸ், Asusஓட Zenfone 5, 5G இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த அல்ட்ரா ஒயிட் சென்சர் சில இடங்களில் ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். இப்போ LGயில் Asusல இந்த அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கிறதுனால ஆப்டிக்கல் ஜூம், டெலஃபோட்டோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு 8 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் ஜூம், 3x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனும் Mate 20 சீரீஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க Huawei. ஸோ அல்ட்ரா வைடும் கிடைக்குது, ஆப்டிக்கலும் கிடைக்குது. ஸோ இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, Mate 20ல் வந்து இதோட கொஞ்சம் கட் டவுன் வெர்ஷன் ரியர் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 12 மெகாபிக்சல் 40க்கு பதில் 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது, 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோவும் இருக்குது. AI ஃபீச்சர்ஸும் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி, ஸ்டெபிலைசேஷன் இது எல்லாத்துக்குமே P20 Proவில் AI வச்சு பண்ண எல்லாமே இங்கேயும் பண்ணுறாங்க. பட் ஆனரில் வந்த லேட்டஸ்ட் ஏஐலாம் பார்க்கல, கொஞ்சம் P20 Proவில் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சேச்சுரேஷன் பூஸ்ட் எல்லாமே இப்போ கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. Mate 20ல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி லீடராக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப், 4 கேமரா செட்டப் எல்லாமே சாம்சங் வந்து Huaweiலேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டைலில் A7, A9லலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சாம்சங்கே Huawei பண்ணுறத பண்ணையில் கொஞ்சம் ஒரு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் மரியாதை அதிகமாக இருக்குது இப்போ Huaweiக்கு. இப்போ அடுத்து டிஸ்பிளேன்னு வரையில் சாம்சங் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த பிராண்ட் நல்ல டிஸ்பிளே வேணும்னாலும் அது கூகுளாக இருக்கட்டும், அது ஆப்பிளாக இருக்கட்டும், சாம்சங் கிட்ட தான் போய் நிற்கணும். ஹை குவாலிட்டி AMOLED பேனல்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஃப்ளாக்ஷிப், சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் தான் பெஸ்ட்டு டிஸ்பிளேஸோடு வருது. ஆனால் சாம்சங் இப்போ நாட்ச் வந்து அவங்க ஃபோன்ஸில் கொடுக்கறதில்ல. ஸோ நாட்ச் கொடுக்காதது நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் கொடுக்காததுனால கடைசி ஒரு 2-3 வருஷமாக சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமாம், பெசல் சுருங்கி இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை இன்னும் மூவ் பண்ணியிருக்காங்க. பட் Huawei வந்து அந்த நாட்சை எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ Mate 20ல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூ ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக நாட்ச் பிடிக்கலனா கூட இதை வந்து மன்னிக்க முடியும், அவ்வளோ சின்ன நாட்ச் தான். Mate 20 Proவில் நல்லா வைடான நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. உள்ளே வந்து 3D ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருப்போம். ஆப்பிளில் வர ஃபேஸ் ஐடி மாதிரி ஒரு ஃபீச்சர் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹார்ட்வேர் சப்போர்ட்டோட. ஆனால் ஐஃபோன்ஸில் அந்த ஃபீச்சர் கொடுத்த உடனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கட் பண்ணிட்டாங்க. Huawei அப்படி பண்ணல. இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க அந்த OLED ஸ்க்ரீனுக்கு கீழே. ஸோ ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு Huawei கிட்ட பிடிச்ச விஷயம், சாய்ஸஸ். ஒன்று அந்த வைட் நாட்ச் ப்ளஸ் ஃபேஸ் ரெக்கக்னிஷன், இல்லை அந்த டியூ ட்ராப் நாட்ச் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இல்லாமல் ஸ்க்ரீன் சைஸ் சாய்ஸஸ், 6.39 inch Quad HD plus OLED panel Proவில், இல்லை 7.2 inch Full HD plus OLED panel Mate 20Xல ஒரு டிசைன் சாய்ஸ், கலர் ஷிஃப்டிங் ஆரரா பிளாக், இல்லைனா இன்னும் ஒரு மியூட்டடான பேஸ்டல் கலர் டெக்ஸ்சர்ட் பேக்கோட.
திருப்பி ஒரு சாய்ஸ் ஆஃப் இன்புட், நார்மல் டச் ஸ்க்ரீன் இல்லை M Pen. எஸ், சாம்சங்கோட S Pen மாதிரி ஒரு ஃபீச்சர் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. 4096 ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி லெவல்ஸோட. Huawei வந்து இது ஃபிசிக்கல் ரைட்டிங் ஃபீல் அப்படியே வந்து மிமிக் பண்ணும், அப்படியே வந்து பேப்பரில் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Note 9 அளவுக்கு நல்லா இல்லாட்டி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு Note 9ல் பாதி இருந்துச்சுன்னா கூட சாம்சங்க்கு இது ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே S Pen வந்து நோட் சீரிஸ் வாங்குறதுக்கு காரணம் அந்த S Pen தான். ஸோ மேபி அவங்க இப்போ இந்த M Penக்காக 20X வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. நோட்டில் இருக்கிற மாதிரி இது அப்படியே அந்த ஃபோனுக்குள்ளேயே சொருக முடியாது. ரெண்டாவது இது தனியாக தான் விற்கிறாங்க. ஸோ இது நோட்டு காம்படிஷனுங்கிறதோட ஆப்பிள் பென்சிலுக்கு ஒரு காம்படிஷனாக இருக்கும். பட் எனிவே இங்கே இதில் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. Huawei ஒரு சில மொக்கையான விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக ஒரு நானோ மெமரி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மைக்ரோ எஸ்டியோட கொஞ்சம் சைஸ் கம்மி, அப்படியே நானோ சிம்மோட சைஸ்லேயே எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ ஹைப்ரிட் ஸ்லாட்டில் அப்படியே ஸ்லாட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு டோஷிபா கூட ஒர்க் பண்ணுறோம், அந்த கார்ட்ஸ் வரப்போகுதுங்கிறாங்க. இந்த பாயிண்டில் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு, ஆனால் கார்ட்ஸ் இன்னும் லான்ச் ஆகலை. இந்த மாதிரி ஒரு பிராண்டோட தனி டெக்னாலஜி வரையில் எல்லாமே அதில் வந்து சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜியில் புதுசாக பெருசாக எதுவும் இல்லை. 90 Mbps ரீட் ஸ்பீட்ஸுங்கிறாங்க. அது மைக்ரோ எஸ்டியால் ஏற்கனவே அந்த ஸ்பீடும் பண்ண முடியும், அதோட அதிகமான ஸ்பீடும் பண்ண முடியும். பட் இங்கே என்ன நம்மளுக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷம் முன்னாடி போனீங்கன்னா முன்னாடி இந்த சோனி வாக்மேன் ஃபோன்ஸ்லாம் வந்துச்சு தெரியுமா? அது யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதில் M2ன்னு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணாங்க, மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ணல. ஸோ அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 256 MB M2 கார்டு வந்து 2 GB மைக்ரோ எஸ்டி கார்டுக்கு ஈக்குவல் ரேட்டில் வரும். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோடியோ கார்ட்ஸ்னு வச்சுருந்தாங்க கேமராஸில், சோனி சைபர் ஷாட் கேமராஸில். ஸோ அந்த ப்ரோடியோ கார்டு வந்துட்டு திருப்பியும் ஒரு 2 GB ப்ரோடியோ கார்டு 8 GB SD கார்டுக்கு ஈக்குவலான ரேட்டில் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுற சோனி FS7 கேமரா பார்த்தீங்கன்னா அதில் சோனியோட XQD கார்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ கேமரா வாங்கல, கார்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முதல் வீடியோ எடுக்கணுனால கார்டு காசு கொடுத்து வாங்கணும். அந்த கார்டு வந்துட்டு கேமரா வந்து 7.5 லட்சம், கார்டோட ரேட் வந்து 128 GBக்கு 60,000. சோனியோட சொந்த டெக்னாலஜிங்கிறதுனால அப்படி தான் ரேட். ஃபியூச்சரில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு லெக்ஸார் அதே கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரையில் 64 GB கார்டு 7,000க்கு வந்துச்சு. எவ்வளோ ரேட் ட்ராப் ஆயிருக்குன்னு பாருங்கள். பட் அட்லீஸ்ட் இந்த இடத்துல ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு பிராண்ட் அவங்களே லாக் பண்ண ஒரு ப்ரொப்ரைட்ரி கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் இந்த ஃபோன்ஸில். பட் மோஸ்ட்டாக Huawei வந்து புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸபிலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல். ஸோ அங்கே தான் Huawei ரொம்பவே ஷைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். Mate 20 சீரீஸ் ஆண்ட்ராய்ட் பையோடு வருது. ஸோ பேசிக்காக என்னெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் ப்ரைஸிங் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு தெரியும். யூரோப்பில் வந்து Mate 20 Pro 1050 யூரோக்கு வருது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 வந்துருச்சு. பட் பயப்படாதீங்க, இந்தியாவில் யூரோப்பியன் ப்ரைஸ் வச்சு பார்த்தா P20 Pro வந்து 900 யூரோஸ்க்கு லான்ச் ஆச்சு. ஸோ 73,000-74,000 வந்திருக்கணும். இன்னும் சீப்பாக 67,000 தான் வந்துச்சு. ஸோ சீப்புங்கெல்ல ரொம்ப சீப்லாம் கிடையாது, ஒரு 10% கம்மியாக இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வரையில் இது ஒரு 80,000 ரூபா இல்லை ஒரு 75,000 அந்த ரேட்டுக்கு தான் வரும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சீப்பான ஃபோன் கிடையாது. பட்ஜெட்னு பார்த்தா இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ ஏன் இது? அப்போ இதில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக இதில் எந்த யூஸும் இல்லையா? அங்கே தான் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்துட்டு இந்த P20 Pro ஃபோனை பார்த்தீங்கன்னா அதில் Kirin 970 சிப் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த ஆனர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 20,000க்கு அதே Kirin 970 சிப் வந்துச்சு. ஜென்ரலாக Huaweiல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அது கம்மியான ரேட்டில் ஃபியூச்சரில் ஆனரில் வரும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த Kirin 980லேருந்து எல்லாமே ஃபியூச்சரில் ஆனர் ஃபோன்ஸில் வரும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ இந்த Mate 20, Mate 20 Pro, Mate 20X இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்து நம்ம வாங்கவே இல்லைனா கூட இதில் நம்ம பார்க்குற டெக்னாலஜி எல்லாமே ஃப்யூச்சரில் அடுத்த வருஷம் வர ஆனர் ஃபோன்ஸில் வரப்போகுது. ஸோ ஒரு நல்ல வேல்யூக்கு இந்த மாதிரி Huawei ஆனர் கிட்டேருந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக Huawei கிட்டேருந்து வந்த டெவலப்மெண்ட். இதுதான் இந்த சின்ன வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Huawei பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.